நம்முடைய ஆன்மா பல்வேறு பாவங்களால் நோயுற்றிருக்கிறது. உடல் பல்வேறு நோய்களால் நோயுற்றிருக்கிறது, அது ஒரு பக்கம். ஆனால் நம்முடைய ஆன்மாவும் நோயுற்றிருக்கிறது. இதனால் நம்முடைய பாவத்தினால் நாம் செய்கின்ற செயல்களினால், தீய எண்ணங்களால் நம்முடைய ஆன்மா ஒவ்வொரு நாளும் மிகவும் கொடூரமான முறையில் வேதனைப்பட்டு கொண்டும் நோய் தாக்கத்தினாலும் பாதிப்பு அடைந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதிலிருந்து நாம் விடுதலை பெற இந்த 1 மணி நேரத்தை நாம் சிறப்பாக பயன்படுத்தி ஆண்டவரிடம் நெருங்கி வர பார்ப்போம். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தூரம் செல்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியையும் நாம் இழக்கின்றோம். பல நேரங்களில் அது நமக்கு உணர்வதே கிடையாது. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இங்கிருந்து உங்க வீட்டுக்கு போறீங்கன்னாக்கா ஒரே அடி எடுத்து வச்சு போயிடுவீங்களா? கிடையாது. எப்படி போவீங்க? ஒரு அடியா எடுத்து வைத்துதான் உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் செல்ல வேண்டும். ஒரு அடியாக நம்ம இங்கிருந்து நம்ம வீட்டிற்கு செல்ல முடியாது. சாத்தானும் அவ்வாறுதான். கடவுளிடமிருந்து நம்மை ஒரு அடியாக பிரித்து கொண்டு செல்ல மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து நம்மை கடவுளை விட்டு வெகு தூரத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடுவார். நீங்கள் தூரத்திலிருந்து இந்த கோயிலுடைய அழகை உங்களால் ரசிக்க முடியுமா? உங்க வீட்டில இருந்து இந்த கோயிலை உங்களால பார்க்க முடியுமா? ஆண்டவருடைய பிரசன்னத்தை உங்களால் உணர முடியுமா? பல நேரங்களில் முடியாது. காரணம், அதற்கும் நமக்கும் இருக்கின்ற இடைவெளி. அதே போலதான் நம்முடைய பாவங்கள் கூட கடவுளுக்கும் நமக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய இடைவெளியை ஏற்படுத்தி விடுகின்றது. அந்த இடைவெளி என்ன செய்கின்றது? கடவுளோடு நாம் ஒன்றிக்க விடாமல் செய்துவிடுகின்றது. அந்த ஒன்றிப்பு கடவுளோடு இல்லாததனால் நாம் என்ன செய்கின்றோம்? அவருடைய அருளை ஆசிரை இழந்த மக்களாக பல்வேறு வேதனைகளுக்கும் பல்வேறு சோதனைகளுக்கும் உள்ளானவர்களாக இருக்கின்றோம். இதிலிருந்து நாம் விடுதலை பெறதான் இந்த நேரத்தை நாம் பயன்படுத்துகின்றோம். இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க எடுத்துக்கொண்டிருக்கின்ற பகுதி எசையா புத்தகம் 1வது அதிகாரம். எசையா புத்தகம் 1வது அதிகாரம் 18வது இறைவசனம். யாராவது Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அன்புக்குரியவர்களை, ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? வாருங்கள் வழக்காடுவோம், வாருங்கள் வழக்காடுவோம் என்று இந்த நேரத்தில் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அழைக்கின்றார். வாருங்கள் வழக்காடுவோம், வாருங்கள் என்று நம்மை அழைக்கின்றார். ஆண்டவருடைய இந்த அழைப்பு என்பது நமக்கு தீர்ப்பிடுவதற்காக அல்ல, நாம் செய்த தவறுகளை சுட்டி காட்டுவதற்காக அல்ல. இந்த அழைப்பு ஒரு தனித்துவமான ஒரு அழைப்பாக இருக்கின்றது. எந்த ஒரு அழைப்பு? அதற்கான பதிலை தான், உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றன, உங்களுடைய பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல் அவை வெண்மையாகும். உறைந்த பனி போல் அவை வெண்மையாகும். அந்த தூய்மைக்கு எடுத்துக்காட்டு ஆண்டவர் எதை கொடுக்கிறார் பாருங்கள். உறைந்த பனி போல உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீக்கப்பட்டு நீங்கள் எவ்வாறு இருப்பீர்களாம்? வெண்மையாக்கப்பட போகிறீர்கள். அது மட்டுமல்ல, இரத்த சிவப்பாய் இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் அனைத்தையுமே அவர் என்ன செய்ய போகின்றார்? பஞ்சை போல வெண்மையாக்க போகின்றார். எவ்வாறு ஒரு பஞ்சு வெண்மை நிறத்தில் இருக்குமோ அதுபோல நம்முடைய பாவங்களை கழுவி தூய்மையாக்க அழைப்பு விடுகின்றார். இந்த அழைப்பை தான் நம் ஆண்டவரிடத்தில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த பாவம் பல நேரங்களில் இந்த சூழ்நிலைகளினாலும் நம்மை சார்ந்திருக்கின்ற மனிதர்களினாலும் நம்முடைய பலகீனத்தினாலும் ஒவ்வொரு முறையும் நாம் விழுந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நேரங்களில் எல்லாம் நாம் அந்த தவறுகளுக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? ஏதேனும் ஒரு நொண்டி சாக்குகளை சொல்லி கொண்டுதான் இருக்கின்றோம். நான் என்ன செஞ்சுட்டேன், எல்லாரும் செய்யறது தானே நானும் பண்றேன், யாரும் செய்யாத ஒண்ணு நான் பண்ணலையே, அவங்க செய்யும் போது நான் செய்யறதுல என்ன இருக்கு, அவங்க செஞ்சது அதிகம், அதை விட நான் சிறியது தானே செய்கின்றேன். என்னுடைய பாவங்கள் எல்லாம் சிறிய பாவங்கள், அற்பமான பாவங்கள். எனவே இந்த பாவங்கள் என்னை ஒன்றும் செய்யாது, கடவுளிடமிருந்து என்னை பிரிக்காது என்ற எண்ணத்தில் பல நேரங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்கள், உங்களுடைய கரங்களில் நான் இப்பொழுது 1 ரூபாய் காயின், 1 ரூபாய் காயின் இருக்கு இல்லைங்களா, அதை கொடுத்தேன் என்றால் உங்களால் என்ன செய்ய முடியும்? எளிதாக தூக்கிவிட முடியும். நீங்கள் என்ன செய்வீங்க? எளிதாக அது ஒரு கையில
தூக்கிடுவீங்க. அதே 1 ரூபி காயினா உங்கள்கிட்ட 1 லட்சம் ரூபாயை நான் கொடுத்தேன் என்றால் உங்களால் தூக்க முடியுமா? 1 ரூபி காயினா 1 லட்சம் ரூபாயை நான் உங்க கையில் கொடுத்தால் உங்களால் தூக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. காரணம் என்ன? வெயிட், வலு, அதனுடைய வலு அதிகமானதாக இருக்கின்றது. அதனால் நம்மால் என்ன செய்ய முடிவதில்லை, அந்த காயினை நம்மால் தூக்க முடிவதில்லை. அதில் இருப்பது எல்லாமே 1 ரூபி காயின் தான். அதில் இருப்பது எல்லாமே என்னது? 1 ரூபி காயின் தான். அதே போலதான் நம்முடைய பாவங்கள் கூட, நாம் செய்கின்ற பாவங்கள் அனைத்துமே அற்ப பாவங்களாக இருக்கலாம், சிறு சிறு தவறுகளாக இருக்கலாம். ஒரு பொய் சொல்றது, கோபப்படுவது, அல்லது ஒருவரை பற்றி தவறாக பேசுவது, எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். அந்த தவறுகள் சிறியதாக கூட இருக்கலாம். ஆனால் அவை நம்முள் சேருகின்ற பொழுது அது என்னவாக மாறுகிறது? நம்மை அழுத்தக்கூடியதாக மாறிவிடுகின்றது. கடவுளுடைய அன்பிலிருந்து, அவருடைய ஆசீர்வாதத்திலிருந்து, அவருடைய இரக்கத்தில் இருந்து நம்மை முழுமையாக அது அழுத்தி அழிக்கக்கூடியதாக மாறிவிடுகின்றது. எனவே அத்தகைய பாவங்களில் இருந்து தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? மீண்டு வர வேண்டும். கடவுள் நீங்கள் எவ்வளவு தவறுகள் செய்திருக்கின்றீர்கள், எவ்வளவு பெரிய இது செய்திருக்கின்றீர்கள், அல்லது எத்தனை முறை செய்திருக்கிறீர்கள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அவர் கணக்கும் கேட்கப் போவது கிடையாது. இதோ வாருங்கள் வழக்காடுவோம் என்று அவர் அழைப்பதற்கான காரணம் நாம் செய்த தவறுகளை சுட்டி காட்டுவதற்காக அல்ல. நீ செய்த தவறுகளை விட என்னுடைய இரக்கம் மிகப்பெரியது என் மகனே, மகளே. நீ செய்கின்ற தவறுகளை விட என்னுடைய இரக்கம் மிகப்பெரியது என்பதை காட்டுவதற்காக அழைக்கின்றார். நீ எவ்வளவு ஆழத்தில் விழுந்திருந்தாலும், எவ்வளவு துன்பங்களை நீ அனுபவித்திருந்தாலும், என்னுடைய இரக்கத்தின் கரம் உன்னை தூக்கும், என் அன்பின் கரம் உன்னை அரவணைக்கும் என்று நமக்கு ஆறுதல் தருகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஆனால் நாம் செய்த தவறுகளை நினைத்து பார்க்க, மனம் வருந்த நாம் தயாராக இருக்கின்றோமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் நாம் செய்த தவறுகளுக்கு ஒருபொழுதும் நாம் மனம் வருந்துவதே கிடையாது, மனம் வருந்துவதே கிடையாது. அந்த குற்ற உணர்ச்சி என்பது இன்றைய காலங்களில் குறைந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு காரணம் நாம் சொல்லுகின்ற அல்லது கொடுக்கின்ற அந்த நொண்டி சாக்குகள். அதனால் நமக்கு என்ன ஆகிவிடுகிறது? நாம் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் சரியானது என்ற ஒரு எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நமக்கு தெரிவதில்லை, அந்த தவறுகள், அந்த செயல்கள் தான் கடவுளிடமிருந்து நம்மை மிக தூரத்திற்கு அழைத்து செல்கிறது என்று. கடவுளை விட்டு நாம் பிரிந்து செல்கின்ற ஒவ்வொரு நேரமும் துன்பமும் வேதனையும் நம்மை ஆட்கொண்டுதான் இருக்கும் அன்பார்ந்தவர்களே. இதிலிருந்துதான் நாம் விடுபட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பை விடுக்கின்றார். இந்த பாவங்களிலிருந்து நாம் முழுமையாக விடுபட வேண்டும். நீங்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் என்றால் இந்த ஊதாரி மைந்தனுடைய கதையை அதிகமாக சொல்வார்கள். ஊதாரி மைந்தனுடைய கதை, ஒரு தந்தை எந்த அளவிற்கு அந்த இளைய மகனின் மீது அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு முறையும் நாம் தவறு செய்கின்ற பொழுதெல்லாம் அந்த ஊதாரி மைந்தனுடைய கதையை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவரிடம் திரும்பி வருகின்ற பொழுது, நீ எங்கே சென்றாய், என்ன செய்தாய், எவ்வளவு பாவங்களில் நீ விழுந்து கிடக்கிறாய் என்று கடவுள் ஒருபொழுதும் கணக்கு கேட்கப் போவது கிடையாது. நீங்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை காது கொடுத்து கூட அவர் கேட்கப் போவதில்லை. மாறாக நம்மை நோக்கி ஓடி வந்து, என் மகனே, என் மகளே என்று நம்மை கட்டி தழுவ போகின்றார், நம்மை முத்தமிடப் போகின்றார். நம்முடைய கால்களுக்கு மிதியடியும் புதிய ஆடையையும் அணிந்து மீண்டும் நாம் இழந்த அந்த அதிகாரத்தை மீண்டும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இரக்கத்தின் தந்தையாக, அன்பின் தந்தையாக, கருணையின் தந்தையாக காத்து கொண்டிருக்கின்றார். அத்தகைய இறைவனுடைய அன்பையும் கருணையும் நாம் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோமா? பல நேரங்களில் அதை தவிர்த்து விடுகின்ற அல்லது அதை பற்றி சிந்திக்காத மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் இத்தகைய வலிகள், இத்தகைய வேதனைகள், இத்தகைய சோதனைகள். நாம் செய்த தவறுகள் ஒவ்வொன்றையும் சற்று நன்றாக சிந்தித்து பாருங்கள். எதனால் நாம் அந்த தவறுகளை செய்திருக்கின்றோம்? ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கின்றோம், ஏதோ ஒன்றின் பின்னால் ஓடுகின்றோம், அல்லது யாரோ ஒருவர் நமக்கு இதை செய்ய வேண்டும் அல்லது அதை செய்ய வேண்டும், இது கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் வழியாக தான் நாம் ஓடி ஓடி சென்று பாவங்களில் விழுகின்றோம். எதற்காக அந்த ஓட்டம்? எதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம்? அவ்வாறு சென்று, அல்லது இந்த மனிதர்கள் எல்லாம் நம்மை அன்பு செய்வதனால் நான் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட முடியுமா? அல்லது உலகத்தில் இருக்கிற செல்வங்கள் எல்லாம் எனக்கு கிடைத்து விட்டால் என்னால் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ்ந்து விட முடியுமா? இல்லையே.
இல்லை என்பார்கள். அப்படி என்றால் உலகத்திலே மிகவும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த அம்பானி அதானி அவர்களாக தான் இருக்க வேண்டும், அவர்களாக தான் இருக்க வேண்டும். பிறகு அவர்களே எதற்காக ஆன்மீகத்தை நாடி ஓடுகிறார்கள்? அவருடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் வேதனைகள் எதற்காக நிறைந்திருக்கின்றது? எதற்காக நிறைந்திருக்கின்றது? அன்பார்ந்தவர்கள், இந்த உலக பொருட்களோ இவ்வுலக செல்வங்களோ அல்லது இவ்வுலக மனிதர்களோ ஒருபொழுதும் நமக்கு அமைதியோ நிம்மதியோ மகிழ்ச்சியோ தரமாட்டார்கள், கண்டிப்பாக தரமாட்டார்கள். மாறாக ஆண்டவருடைய காலடியில் நாம் அமர்கின்ற பொழுது, அவருடைய வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது, அந்த வார்த்தைகளின்படி நாம் நடக்கின்ற பொழுது நாம் உண்மையாகவே மன நிறைவு பெற்றவர்களாக இருப்போம், மகிழ்ச்சி அடைந்தவர்களாக இருப்போம். நான் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் நஷ்டத்தில் இருந்தாலும் உடல் வியாதிகளால் நான் பாதிக்கப்பட்டிருந்தாலும் என்னுள் என்ன இருக்கும்? மன நிறைவு என்பது இருக்கும், மகிழ்ச்சி என்பது இருக்கும், நிம்மதி என்பது இருக்கும். காரணம், ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், அகிலத்தையும் படைத்த ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். அவ்வாறு அவர் என்னோடு இருக்கின்ற பொழுது நான் எதற்காக அஞ்ச வேண்டும்? எதற்காக கலங்க வேண்டும்? நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஆண்டவரை இறுக பற்றி கொள்ளுங்கள் அன்பார்ந்தவர்களே. நம்முடைய பாவங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் மீண்டு வந்தால் ஒழிய நம்மால் கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் உணர்ந்து கொள்ள முடியாது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு கண்ணாடி குவளையில் நீங்கள் நின்று கொண்டு அல்லது கண்ணாடி அறைக்குள்ளிருந்து நீங்கள் எவ்வளவுதான் கத்தினாலும் எவ்வளவுதான் கூக்குரலிட்டாலும் வெளியில் இருப்பவர்களுக்கு என்ன செய்யாது? கேட்கவே கேட்காது, கேட்கவே கேட்காது. எவ்வளவு கத்துங்கள், எவ்வளவு அழுங்கள், வெளியில் இருப்பவர்களுக்கு என்ன செய்யாது? கேட்கவே கேட்காது. பல நேரங்களில் அந்த பாவங்கள் நம்மை ஒரு கண்ணாடி அறைக்குள் அடைத்து விடுகின்றது. வெளியில் பார்ப்பதற்கு எல்லாம் இருப்பது போல தெரியும், எல்லாம் நன்றாக தானே எனக்கு தெரிகிறது, எல்லாம் நன்றாக தானே சென்று கொண்டிருக்கிறது, நான் என்ன பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் என்ன இதனால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணம் பல நேரங்களில் நமக்கு தோன்றலாம். ஆனால் அது உண்மை அல்ல. நம் முன்பாக ஒரு கண்ணாடி அறை அல்லது கண்ணாடி குவளையானது வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அது நம்மை மூடிக்கொண்டு கடவுளுடைய அருளையும் இரக்கத்தையும் நம்மை தீண்டு விடாமல், நம்முடைய குரல் கடவுளிடம் எழுப்பப்பட விடாமல் தடுத்து கொண்டிருக்கின்றது. அவைகளை நாம் உடைத்து நொறுக்க வேண்டும். நொறுக்கி ஆண்டவரிடம் நம் குரல்களை எழுப்புகின்ற பொழுது, என் மகனே என் மகளே இதோ நான் வருகிறேன் என்று நம்மை நோக்கி ஓடி வருபவராக இருப்பார். அந்த ஆண்டவரிடம் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து அவரை நோக்கி நாம் ஒரு அழகான ஒரு பாடலை பாடி அவரை துதிப்போம். இயேசு இறைவா என்ற பாடலை பாடி நாம் உற்சாகமாக ஆண்டவரை துதித்து நாம் இந்த ஜெப வழிபாட்டிற்குள் முழுமையாக நுழைவோம். நம்முடைய பாவங்கள் ஒவ்வொன்றையும் நாம் நினைத்து பார்க்க இருக்கின்றோம். கடவுளுடைய இரக்கம் எத்தகையதாக இருக்கிறது என்பதை நினைத்து பார்க்க இருக்கின்றோம். நாம் விழுந்தாலும் எழ நமக்கு ஆற்றல் கொடுப்பவர் ஆண்டவர் என்பதை உணர்த்த இந்த நேரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த பாடலுக்கு பிறகு முழுமையாக நாம் அந்த ஜெப வழிபாட்டிற்குள் நுழைய இருக்கின்றோம். நம்முடைய பாவங்களை நினைத்து பார்த்து அதற்காக மனம் வருந்த தயாராக இருப்போம். உம்மை நான் ஆராதிக்கின்றேன். அனைவரும் எழுந்து நின்று உற்சாகமாக பாடுவோம். ஆண்டவரை ஆராதிப்போம். நம்மீது இரக்கம் காட்டுகிற ஆண்டவரை இரக்கம் துதிப்போம். உம்மை நான் ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் உம்மை ஆராதிக்கின்றேன், இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் உம்மை ஆராதிக்கின்றேன், இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை
கபோர்ட்ல என்னுடைய கபோர்ட்ல பரிதியை வர சொல்லுங்க. நான் எடுத்து சொல்றேன். பரிதியை வர சொல்லுங்க. என்னுடைய அந்த கம்போடு நேரம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரூபா வேணா இறைவா உண்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசையா உண்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆமென். இறைவனை ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனை ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனை ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனை ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனை ஆராதிக்கின்றேன். Hallelujah, hallelujah, praise the Lord, praise the Lord, praise the Lord. அன்பானவர்களே, இப்பொழுது நாம் ஜெபத்திற்குள் நுழைய இருக்கின்றோம். முடிந்தவர்கள் முழந்தால் படியிட்டுக் கொள்ளுங்கள், முடியாதவர்கள் அமர்ந்து கொள்ளுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு அரை மணி நேரம் நாம் இப்பொழுது ஜெபித்து நம்முடைய பாவங்களை போக்க இருக்கின்றோம். முடிந்தவர்கள் முழந்தால் படியிடுங்கள், முடியாதவர்கள் நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். அமர்ந்து கொண்டு உருக்கத்தோடு நாம் செய்த தவறுகள் ஒவ்வொன்றையும் நினைத்து பாருங்கள். இது மனமாற்றத்திற்கான காலம். நாம் முதலடியை எப்பொழுதும் எடுத்து வைப்பது கிடையாது. ஆண்டவர் தன்னுடைய முதலடியை எடுத்து வைத்து என் மகனே என் மகளே வா என்று அழைக்கிறார். அந்த குரலுக்கு நாம் செவிசாய்த்தோம் என்றால் நாம் மீட்பு பெற்றவர்களாக இருப்போம்.
அவரது குரலை நாம் நிராகரித்தோம் என்றால் அதே பாவ சிற்றில்தான் இருந்து கொண்டிருப்போம் என்பதை மறந்து விடாதீர்கள். இது மன்னிப்பின் நேரம், அருளின் நேரம், கடவுளுடைய ஆசிரை பெறுகின்ற நேரம். நாம் செய்த செயல்களிலிருந்து முழுமையாக விடுதலை பெற்று ஒரு புதிய மனிதனாக, புனித மனிதையாக நாம் மாற முயற்சி செய்வோம். நம் பாவங்கள் நம்மை அழுத்தும், நம் பாவங்கள் நம்மை குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்கும். ஆனால் ஆண்டவரிடம் செல்லுகின்ற பொழுது அந்த வலியோ வேதனையோ எதுவும் இருக்காது, குற்ற உணர்ச்சியும் நமக்கு இருக்காது. மாறாக அன்பு, இரக்கம், கனிவு மாத்திரமே நிறைந்திருக்கும். அந்த அன்பையும் இரக்கத்தையும் கருணையையும் அள்ளி கொண்டு செல்ல இந்த நேரத்தை நாம் பயன்படுத்துவோம். அனைவரும் கண்களை மூடுவோம். கருணை நிறைந்த தேவனே, உமது மன்னிப்பின் ரத்தம் எங்கள் பாவங்களை கழுவட்டும். உமது அன்பு எங்கள் காயங்களுக்கு சிகிச்சையாக இருக்கட்டும். உமது சமாதானம் எங்கள் உள்ளங்களை நிரப்பட்டும். உடலில், மனதில், ஆன்மாவில் உடைந்த இடங்களை நீர் தொட்டு முழுமையாக குணத்தை தாருங்கள். பழையவற்றை அகற்றி புதிய வாழ்க்கையை எங்களுக்கு கொடுங்கள் அப்பா. நீங்கள் உடைந்திருக்கலாம், ஆனால் பயனற்றவர்கள் இல்லை என்பதை உணருங்கள் அன்பார்ந்தவர்களே. பல்வேறு செயல்களால், பல்வேறு துரோகங்களால், பல்வேறு துன்பங்களால் நீங்கள் உடைந்து போயிருக்கலாம், நொறுங்கி போயிருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீர்கள், நீங்கள் பயனற்றவர்கள் அல்ல, நீங்கள் ஒருபொழுதும் பயனற்றவர்கள் அல்ல. கடவுள் நாம் உடைந்த உள்ளத்தை மீண்டும் தொடப்போகின்றார். அவைகளை அவருடைய இரத்தத்தினாலும் தண்ணீரினாலும் அவைகளை ஒட்டி நம்மை மீண்டும் ஒரு அழகிய பாத்திரமாக மாற்றி இருக்கின்றார். கொயவன் அவர், அவரது கையில் இருக்கின்ற களிமண் நாம். நம்மை அவர் உடைத்து விடுவாரோ, அவர் நம்மை வெறுத்து விடுவாரோ? ஒருபொழுதும் செய்ய மாட்டார் அன்பார்ந்தவர்களே. அவர் நம்மை இரக்கத்தினால் நிரப்ப காத்து கொண்டிருக்கின்றார். அந்த ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் முழுமையாக பெறுவோம். கண்ணீர் சிந்தி இருக்கலாம், ஆனால் கைவிடப்படவில்லை என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நாம் சிந்திய கண்ணீர் ஒவ்வொன்றிற்கும் ஆண்டவர் கணக்கு வைத்துக் கொண்டிருக்கின்றார். அவைகளை தன்னுடைய குவளையில் சேர்த்து வைத்திருக்கின்றார். கண்டிப்பாக நீங்கள் சிந்திய அந்த ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும், நீங்கள் பட்ட வேதனைக்கும் அவர் கண்டிப்பாக பதில் கொடுப்பார். அதற்கு தடையாக இருக்கின்ற நாம் செய்த தவறுகளை முதலில் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து மன்னிப்பை பெறுவோம். அந்த ஊதாரி மைந்தனை போல சித்தம் தெளிந்தவர்களாய் ஆண்டவரிடம் திரும்பி வருவோம். நம்முடைய புத்தியில் இருந்து அந்த பாவம் என்கின்ற செயல்களை, எண்ணங்களை நீக்கி ஒரு புதிய வாழ்க்கையை பெற, ஒரு புதிய தொடக்கத்தை பெற ஆண்டவரை நோக்கி வருவோம் அன்பார்ந்தவர்களே. விழுந்திருக்கலாம், ஆனால் மீண்டும் எழ அழைக்கப்படுகின்றீர்கள். நீங்கள் விழுந்திருக்கலாம் அன்பார்ந்தவர்களே. பல்வேறு செயல்களால், பல்வேறு எண்ணங்களால், பல்வேறு மனிதர்களால் நீங்கள் வீழ்த்தப்பட்டு வீழ்ந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அவ்வாறே இருக்க அழைக்கப்படவில்லை. மாறாக எழுந்து என் மகனே, என் மகளே, என்னிடம் வா என்று அழைக்கின்றார். அந்த ஊதாரி மைந்தன் எவ்வாறு எழுந்து என் தந்தையிடம் செல்வேன் என்று அவன் வந்தானோ, அதே போல நாமும் எழுவோம். நாம் விழுந்த பாவங்களிலிருந்து, நாம் செய்த செயல்களிலிருந்து, நம்முடைய தீய சிந்தனைகளிலிருந்து மீண்டும் எழுவோம். எழுந்து என் ஆண்டவரே, இதுதான் நான், இதுதான் என்னுடைய பலகீனங்கள், இவைகளோடு நான் விழுந்து கிடக்கின்றேன். இதுகளோடு நான் அழிந்து போகாமல் உம்முடைய இரக்கத்தினால், உம்முடைய இரத்தத்தினால், உம்முடைய தண்ணீரினால் எங்களை தூய்மைப்படுத்தி நாங்கள் புனிதமானவர்களாக, தூயவர்களாக மாற எங்களுக்கு வாய்ப்பை கொடுங்கள். எங்களுடைய பாவங்கள், நாங்கள் செய்த தீச்செயல்கள் அனைத்தும் எங்களை நசுக்குகின்றன, எங்களை ஒடுக்குகின்றன, எங்களை உம்மிடமிருந்து பிரிக்கின்றன. அவைகளிலிருந்து எங்களுக்கு மீட்பை தாருங்கள். அவைகளிலிருந்து நாங்கள் மீண்டு வருவதற்கு எங்களுக்கு ஆற்றலை தாருங்கள். உங்களை குணமாக்கும் சக்தி உங்களுக்குள் செயல்படுகிறது அன்பார்ந்தவர்களே. உங்களை குணமாக்கும் சக்தி உங்களுக்குள் செயல்படுகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். நம்பிக்கையை மாத்திரம் விட்டு விடாதீர்கள். நம்பிக்கையோடு இருங்கள். நீங்கள் எப்படிப்பட்டவராக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுடைய சொந்தங்கள், உன்னுடைய தாய் தந்தையர்கள், உன்னுடைய உறவுகள், ஏன் உன்னை சூழ்ந்திருப்பவர்கள் அனைவருமே நீ பாவி, நீ எதற்கும் உதவாதவர், நீ எதற்கும் லாய்க்கு இல்லை, நீ பிறந்ததே வேஸ்ட், நீ இறந்து இருக்கலாமே, எதற்காக இந்த ஜென்மத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று பலர் உங்களை பார்த்து ஏளனம் செய்யலாம். உங்களுடைய செயல்களை குறித்து மீண்டும் மீண்டும் உங்களை குத்தி காட்டலாம். நீங்கள் என்றோ செய்த பாவத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி உங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் முன் வாருங்கள். உங்களை குணமாக்கக்கூடிய சக்தி உங்களுக்குள் இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் வாருங்கள். நீங்கள் செய்த செயல்களிலிருந்து, நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து உங்களுக்கு மன்னிப்பை அளிக்க ஆண்டவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றார். தன்னுடைய இரு கரங்களை விரித்தவரால் ஆவலோடு காத்து கொண்டிருக்கும் அந்த ஆண்டவரிடத்தில் உங்களுடைய பாவங்களை ஒப்புக் கொடுங்கள்.
ஒருபொழுதும் ஆண்டவரிடம் ஜெபிப்பதை கைவிட்டு விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கை இன்றும் இறைவனின் கரங்களில் தான் பாதுகாப்பாக உள்ளது. மனிதர்களுக்கு மாத்திரமே அந்த மனம் திரும்பக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அன்பார்ந்தபடி. நாம் எவ்வளவு தொலைவு வேண்டுமானாலும் சென்றிருக்கலாம், ஆனால் மீண்டும் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாம் மீண்டும் வருவோம், நாம் மீண்டும் ஆண்டவரிடம் ஒப்புரவாகுவோம். ஜெபத்தினால், தீராத நம்பிக்கையினால், ஆண்டவரிடம் கொள்ளுகின்ற அந்த அச்சத்தினால் மீண்டு வந்து அவர் கொடுக்கின்ற அந்த மீட்பை, அவர் கொடுக்கின்ற அந்த அங்கீகாரத்தை, அவர் கொடுக்கின்ற அந்த புதிய ஆடையை அணிந்து கொள்வோம். அவர் நம்மை முழுமையாக நிரப்பி நம்முடைய காயங்களிலிருந்து, பலிகளிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவது மட்டுமல்லாமல் காயப்பட்ட இடமெல்லாம் உங்களுக்கு சாட்சியாக மாறும் என்று சொல்லுகின்றார். எங்கெங்கெல்லாம் நாம் காயப்பட்டிருக்கின்றோமோ, எவ்வளவு வலிகளை அனுபவித்திருக்கின்றோமோ, அவைகளிலிருந்து நாம் மீண்டும் குணமாக்கப்பட்டவர்களாக இருக்க போகிறோம் அன்பார்ந்தபடி. நம்முடைய காயங்கள் அனைத்தும் சாட்சியமாக மாறப்போகிறது. நீங்கள் பட்ட வேதனைகள் அனைத்தும் சாட்சியமாக மாறப்போகிறது. எனவே அன்பார்ந்தவர்களை, செய்த ஒவ்வொரு தவற்றையும் மனம் உருகி நினைத்து பாருங்கள். ஆண்டவர் விரும்புவது அதைதான். நீங்கள் எவ்வளவு பெரிய தவறுகள் செய்திருக்கிறீர்கள் என்று அவர் கேட்கவில்லை, மாறாக உடைந்த திருந்திய உள்ளத்தை அவர் எதிர்பார்க்கின்றார். உடைந்த திருந்திய உள்ளத்தை எதிர்பார்க்கின்றார். அந்த ஊதாரி மைந்தன் அதைதானே செய்தான். நான் செய்த தவறுகள் ஒவ்வொன்றையும் நினைத்து பார்த்து, என்னுடைய தந்தையின் இல்லத்தில் அவர்கள் அவ்வாறு இருக்கின்ற பொழுது நான் இங்கே இவ்வாறு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே, நான் மீண்டும் என் தந்தையின் இல்லத்திற்கு செல்வேன் என்று அவன் எழுந்து தந்தையை நோக்கி நடந்தது போல நாமும் நடக்க முயற்சி செய்வோம். ஆண்டவர் நம்முடைய வருகைக்காக வழி மீது விழி வைத்து காத்து கொண்டிருக்கின்றார். நாம் துளையில் வருகின்ற பொழுதே எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நம்மை அடையாளம் கண்டு கொள்வார். இந்த பாவத்தினால் நாம் சீரழிந்து சின்னபின்னமாகி இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையை ஒரு சிக்கலடைந்த நூற்கண்டை போல மாறி இருக்கலாம். ஆனால் துளையில் வருகின்ற பொழுதே இவர்தான் என் மகன், என் மகள் என்பதை ஆண்டவர் கண்டு கொள்வார். கண்டு கொண்டு நம்மை நோக்கி ஓடி வந்து நம்மை தொட்டு நலமாக்குவார் அன்பார்ந்தவர்களே. அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் நாம் திரும்பி வர முயற்சி செய்வோம். கடவுள் உங்களை முழுமையாக குணமாக்குவார். எப்பொழுது நாம் அவரிடம் திரும்பி வருகின்றோமோ அப்பொழுது உண்மையாகவே கடவுள் நம்மை குணமாக்குவார் என்பதை மறந்து விடாதீர்கள். 2 குறிப்பேடு 7வது அதிகாரம் 14வது இறைவசனத்தில், எனது பெயரை போற்றிக்கும் எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால் வானத்திலிருந்து அவர்களின் மன்றாட்டுகளை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களை, ஆண்டவரை நோக்கி நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை வேண்டுவோம். வானத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு பதிலளிப்பார் அன்பார்ந்தவர்களே. வானத்திலிருந்து நம்முடைய மன்றாட்டுகளை கேட்டு அவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பேன் என்று சொல்கின்றார். கண்டிப்பாக ஆண்டவர் மன்னிப்பார். நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்காதவர் அல்ல, மாறாக நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை முழுமையாக கழுவி தூய்மையாக்கி உறைபனி போலும் வெண் பஞ்சை போலும் நம்மை தூய்மையாக்க இருக்கின்றார். அந்த ஆண்டவரிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம் அன்பார்ந்தபடி. நாம் செய்த பாவங்கள் ஒவ்வொன்றையும் இப்பொழுது நினைத்து பார்ப்போம். ஒவ்வொரு தவறுகளையும், குடும்பங்களில் நாம் செய்த பாவங்கள், பெற்றோர்களை மதிக்காமல் இருந்த நிலை, கணவன் மனைவிக்கு இடையே உண்மையாக இல்லாமல் வாழ்ந்த நிலை, பிள்ளைகளிடம் அன்பும் நேரமும் வழங்காத நேரம், அந்த தவறுகளை நினைத்து பார்ப்போம். வார்த்தைகளால் காயப்படுத்திய தருணங்களை நினைத்து பார்ப்போம். நம்முடைய வார்த்தைகளால் எத்தனை பேரை காயப்படுத்தி இருக்கின்றோம் சிந்தித்து பாருங்கள். அந்த பாவங்களுக்காக மனம் வருந்துங்கள். மன்னிக்க மறுத்த கடினமான மனங்களுக்காக நாம் மனம் வருந்துவோம். பல நேரங்களில் அவர்களே நம்மிடம் வந்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்ன பொழுதும் கூட நான் மன்னிக்க மாட்டேன், என்னுடைய தவறுகள், உன்னுடைய தவறுகளை நான் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அவர்கள் செய்த தவறுகளை சுட்டி காட்டி அவர்களை வெறுத்து ஒதுக்கிய நேரங்களை நினைத்து பார்ப்போம். அவருடைய பாவங்களை மன்னிக்க நாம் கற்றுக்கொள்வோம். இன்றும் யார் மீதாவது தாளாத மனம் வருத்தத்தோடு இருந்தோம் என்றால், மன்னிக்க முடியாத ஒரு நிலையில் இருந்தோம் என்றால், அவர்களுக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். அப்பா, எனக்கு அந்த ஒரு மனதை தாருங்கள் அப்பா, அந்த அவரை மன்னிக்கக்கூடிய, அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மன ஆற்றலை எனக்கு தாருமப்பா என்று உருக்கமாக ஜெபியுங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் நம்முடைய குற்றங்களையும் நம்முடைய நிலையையும் பார்த்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்முடைய குற்றங்களை கண்டிப்பாக மன்னிப்பார் அன்பார்ந்தவர்களை. உணர்ச்சிகளை
புறக்கணித்து வாழ்ந்த தருணங்களை நினைத்து பார்ப்போம். பிறருடைய உணர்ச்சிகளுக்கு, பிறருடைய உணர்வுகளுக்கு நாம் மதிப்பு கொடுக்காமல் வாழ்ந்த ஒவ்வொரு தருணங்களையும் நினைத்து பார்ப்போம். திருமண வாக்குறுதி மொழியை புறக்கணித்து வாழ்ந்த நேரங்களை நினைத்து பார்ப்போம். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமா இருப்பேன் என்று நாம் கொடுத்த அந்த வாக்குறுதிக்கு எதிராக அவர்கள் தவறு செய்கின்ற பொழுது அல்லது நம்மை விட்டு விலகி செல்கின்ற பொழுதெல்லாம் அவர்களை பழித்து வெறுத்து அவர்களின் மீது நம்முடைய கோபத்தை காட்டிய ஒவ்வொரு தருணங்களையும் நினைத்து பார்த்து மனம் வருந்துவோம். என்னுடைய திருமண வாக்குறுதிக்கு ஏற்றாற்போல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் என் கணவனுக்கு, என் மனைவிக்கு பிரமாணிக்க உடையவளாக இருந்திருக்கின்றேனா? சிந்தித்து பாருங்கள். அவ்வாறு இல்லை என்றால் அந்த நேரங்களை அனைத்தையும் நினைத்து பார்த்து மனம் வருந்துகள். கடவுள் நம் பாவங்களை மன்னிக்க ஆவலோடு காத்திருக்கின்றார். மனம் திரும்பியவர்களாக அவரிடம் வருவோம். பிள்ளைகளின் விசுவாசத்தில் வளர்க்க தவறிய நேரங்களை நினைத்து பார்ப்போம். திருப்பலிக்கோ அல்லது ஜெபமாலைக்கோ முக்கியத்துவம் கொடுக்காமல், திருவிவிலியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து என் பிள்ளைகளை வளர்க்காமல், பல்வேறு உலக தேவைகளுக்காக, பல்வேறு உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என் பிள்ளைகள் அதில் வளர வேண்டும், இதில் வளர வேண்டும், இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று என் பிள்ளைகளை ஞானத்தில் வளர்க்க தவறிய நேரங்களை நினைத்து பார்த்து அதற்காக மனம் வருந்துவோம். நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த ஒரு உயிரை, நம்மிடம் கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை நாம் எவ்வாறு வழி நடத்துகின்றோம்? எதை நோக்கி அழைத்து கொண்டு செல்கின்றோம்? சிந்தித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. நாம் நம்முடைய பிள்ளைகளை விசுவாசத்தில் வளர்க்க தவறி இருந்தால் அந்த நேரங்களையும் நினைத்து பார்த்து முழுமையாக மன்னிப்பே வேண்டுவோம். குடும்பத்தில் கசப்பு, பழிவாங்கும் மனம் கொண்டு வாழ்கின்ற நேரங்களை நினைத்து பார்ப்போம். நம்முடைய குடும்பங்களில் எவ்வளவோ கசப்புகள், எவ்வளவோ சிந்தனைகள், பிறரை பழிவாங்க வேண்டும், அவர்களை நாம் கீழே புறம் தள்ள வேண்டும் போன்ற எண்ணங்களில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். அத்தகைய நேரங்களிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கு முயற்சி செய்வோம். சொத்து, பணம் காரணமாக உறவுகளை உடைத்து அவருடைய மனங்களை பிரித்த தருணங்களை நினைத்து பார்ப்போம். நம்முடைய ஆசை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்கள் அனைத்தும் எதை குறித்து இருக்கின்றது, எதை நோக்கி இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். பல நேரங்களில் நாம் சொத்துக்கும் பணத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து சொந்த உடன்பிறப்புகளையே நாம் புறம் தள்ளி இருக்கின்றோம். என்னுடைய சொந்த அண்ணனை, சொந்த தம்பியை, சொந்த சகோதரியை நான் புறம் தள்ளி சொத்திற்கும் பணத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களோடு வாழ்ந்து வந்த காலங்கள், அவர்களோடு ஒன்றாக இருந்த நேரங்கள் அனைத்தையும் புறம் தள்ளிவிட்டு சாதாரண ஒரு அடி நிலத்திற்காக, செல்வத்திற்காக, ஒரு பணத்திற்காக, சொற்ப பணத்திற்காக அவர்களை பிரிந்து அவர்களை காயப்படுத்தி வாழ்கின்ற தருணங்களை நினைத்து பார்ப்போம். அந்த நேரங்களில் நாம் எத்தனை ஆண்டுகள் அவர்களோடு பேசாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம்? சிந்தித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. அவர்கள் நம்மை காயப்படுத்தி இருக்கலாம் தான், வேதனைப்படுத்தி இருக்கலாம், ஏமாற்றி இருக்கலாம். ஆனால் அவர்கள் நம் உடன்பிறப்புகள் அல்லவா? அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் தானே, நம்முடைய ரத்தம் தானே. அவர்களை நாம் மன்னிக்காமல் வேறு யார் மன்னிக்க போகிறார்? ஆண்டவர் நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதனால் தான் இன்று வரை நம் மீது அவருடைய அன்பையும் அருளையும் இரக்கத்தையும் காட்டிக் கொண்டிருக்கின்றார். அவ்வாறு இருக்கின்ற பொழுது நாம் மாத்திரம் ஏன் நம்முடைய அந்த காழ்ப்புணர்ச்சி, அந்த துரோகங்களை மனதில் வைத்துக் கொண்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, அவைகளிலிருந்து விடுபடுவோம். ஆண்டவர் நம் பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கின்றார். அந்த தவறுகளை நினைத்து பார்ப்போம். தனிப்பட்ட முறையில் நாம் செய்த தவறுகளை நினைத்து பார்ப்போம். பொறுமை, பொறாமை, கோபம் கொண்ட தருணங்களை நினைத்து பார்ப்போம். பொறுமை இழந்து வாழ்ந்த தருணங்கள், பொறாமையினால் நாம் இருந்த தருணங்கள், கோபம் கொண்ட தருணங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து பார்ப்போம். தவறான எண்ணங்கள் மற்றும் ஆசைகளினால் நம்முடைய எண்ணங்களை நாம் அசுத்தப்படுத்திய நேரங்களை நினைத்து பார்ப்போம். பொய், ஏமாற்றம், சுயநலம் போன்ற தவறுகளால் நாம் யாரை ஏமாற்றி இருக்கின்றோம்? எத்தனை உள்ளங்களை நாம் காயப்படுத்தி இருக்கின்றோம்? எத்தனை நபர்களுடைய வாழ்க்கையை நாம் சீரழித்திருக்கின்றோம் என்று சிந்தித்து பாருங்கள். பொய், ஏமாற்று, சுயநலம் போன்ற தவறுகளிலிருந்து நாம் மீண்டு வர மன்னிப்பை வேண்டுவோம். ஜெபத்திலும் ஆன்மீக வாழ்விலும் அலட்சியமாக இருந்த தருணங்களை நினைத்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலியில் பங்கெடுக்கிறோம், ஆனால் முழு மனதோடு பங்கெடுக்கின்றேனா? ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது ஏனோ தானோ என்று கடவென்று ஓடுகிறேனா? சிந்தித்து பாருங்கள். உண்மையாகவே பொருள் உணர்ந்து ஜெபிக்கின்றேனா? திருப்பலியில் சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் நான் முழு மனதோடு
பதில் ஜெபம் சொல்கின்றேனா என்று சிந்தித்து பாருங்கள். அல்லது ஏனோ தானோ என்று இருந்து கொண்டு திருப்பலி முடிந்ததும் நன்மையை வாங்கி கொண்டு என் வீட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு சாதாரண மனிதனாக இருக்கின்றேனா சிந்தித்து பாருங்கள். அவ்வாறு நான் வாழ்ந்திருந்தேன் என்றால் அந்த பாவங்களிலிருந்து ஆண்டவரே அப்பா என்னை மன்னியுங்கள் என்று அவரிடம் மன்னிப்பை வேண்டுங்கள். நம்பிக்கை இன்மை மற்றும் பயத்தினால் நாம் இருந்த தருணங்களை நினைத்து பார்ப்போம். பல நேரங்களில் என் மகனே என் மகளை என் மீது நம்பிக்கை வை, மனிதர்கள் மீதோ பொருளின் மீதோ நம்பிக்கை வைக்காதே, நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உனக்கு வெற்றியை தருவேன் என்று ஆண்டவர் பலமுறை நமக்கு சொல்லியிருந்தோம். அவர் மீது நம்பிக்கை வைக்காமல் பயத்தினால் அவரை விட்டு பிரிந்த தருணங்கள், வேற்று தெய்வங்களை தேடி ஓடிய தருணங்களை நினைத்து பார்ப்போம். கடவுளின் மீது நம்பிக்கையற்ற நேரங்கள் எப்பொழுதெல்லாம் நான் இருந்திருக்கின்றோம் அந்த தருணங்களை நினைத்து பார்த்து அப்பா என் தவறுகளை மன்னியும், என் பாவங்களை ஏற்றுக்கொள்ளும் என்று அவர்களிடம் மன்னிப்பை வேண்டுங்கள். தூய்மையற்ற ஒரு வாழ்க்கை, தவறான இணைய பயன்பாடு, இவைகளினால் என் உடலை நான் எவ்வாறு அசுத்தப்படுத்தியிருக்கிறேன் என்று சிந்தித்து பாருங்கள். இன்று அனைவருடைய கைகளிலுமே இந்த மொபைல் போன் என்பது இருக்கின்றது. அதன் மூலமாக நான் செய்த தவறுகள் எத்தகைய என்னுடைய உள்ளத்தை நான் அசுத்தமாக்கி இருக்கின்றேன், என்னுடைய உடலை நான் அசுத்தமாக்கி இருக்கின்றேன். சிந்தித்து பாருங்கள். கடவுள் எனக்கு கொடுத்த ஆற்றல், கடவுள் எனக்கு கொடுத்த சிந்தனை, அவைகளை நான் காயப்படுத்தியிருக்கின்றேனா, கரைப்படுத்தி இருக்கின்றேனா சிந்தித்து பாருங்கள். சாதாரண தெரியாத மனிதர்களுக்கு கூட நான் என்னுடைய ஒரு சாதாரண ஒரு மெசேஜின் மூலமாக காயப்படுத்தி இருக்கின்றேனா, பலிகளை உமிழ்ந்திருக்கின்றேனா சிந்தித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. நம்முடைய அந்த மொபைல் போனின் வழியாக உடலுக்கும் மனதுக்கும் நாம் செய்த ஒவ்வொரு தவற்றையும் நினைத்து பார்த்து மனம் வருந்துவோம். அடிமைத்தனங்கள் பல்வேறுவற்றிற்கு நாம் அடிமைகளாக வாழ்ந்திருக்கின்றோம். மது, புகை, போதை போன்ற பொருட்களுக்கெல்லாம் அடிமையாகி இது என்னுடைய பலகீனம், இதிலிருந்து என்னால் மீள முடியாது, நான் இதோடு வாழ்ந்து விட்டேன், இதோடு பிறந்து விட்டேன், இதற்கு நான் அடிமையாக இருக்கிறேன் என்று நமக்கு நாமே சொல்லிக் கொண்டு ஆறுதல் தேடிக்கொண்டு நான் இப்படித்தான் என்று சொல்லி நாம் மனம் மாறாமல் இருந்த தருணங்களை நினைத்து பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, மனம் மாற நாம் முயற்சி செய்தோம் என்றால் ஆண்டவர் ஒருபொழுதும் நம்மை வெறுக்க போவது கிடையாது. நமக்கு ஆற்றலை தருவார், வலிமையை தருவார். தொடக்கத்தில் நமக்கு கஷ்டமாக இருக்கலாம், பலிகள் நிறைந்ததாக இருக்கலாம், அதை நோக்கி மீண்டும் மீண்டும் ஓட நம்முடைய மனம் தூண்டலாம். ஆனால் கடவுளிடம் நம்பிக்கை வையுங்கள் அன்பார்ந்தவர்களே. அவர் அந்த தீய பழக்கங்கள், அடிமைத்தனங்களிலிருந்து நம்மை விடுவிப்பார், அவைகளிலிருந்து நம்மை மீட்டு மீண்டும் கொண்டு வருவார். எனவே அன்பார்ந்தவர்களே, இத்தகைய போதை வஸ்துகளுக்கு நாம் அடிமையாகி இருக்கின்ற அந்த தருணங்களை நினைத்து பார்த்து உண்மையாகவே மனம் வருந்துவோம். நேர்மையின்மை, வேலையில், வியாபாரத்தில் நேர்மை இல்லாமல் இருந்த தருணங்களை நினைத்து பார்ப்போம். எத்தனை பேர் நம்மிடம் நம்பி வருகிறார்கள், அவர்களுக்கு நான் உண்மையோடும் நேர்மையோடும் இருந்திருக்கின்றேனா, அல்லது பொய் புகட்டுகளால் அவர்களை ஏமாற்றி இருக்கின்றேனா சிந்தித்து பாருங்கள். என்னுடைய நேர்மையற்ற தனத்தினால் எத்தனை குடும்பங்கள், எத்தனை உள்ளங்கள், எத்தனை மனிதர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை சற்று நினைத்து பாருங்கள். அந்த பாவத்திற்காக மனம் வருந்துகள். இது மனமாற்றத்திற்காக கொடுக்கப்பட்ட காலம், ஆண்டவரோடு ஒப்புரவாக அழைக்கப்பட்ட காலம். எனவே இந்த தவறுகள், இந்த செயல்கள் அனைத்துமே நமக்கு தடையாக இருக்கின்றது. கடவுளோடு நாம் ஒன்றித்து செல்ல, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல இவைகள் எல்லாம் நமக்கு தடையாக இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே. எனவே இந்த பாவங்கள் அனைத்தையும் நாம் நினைத்து பார்த்து மனம் வருந்துவோம். நம்முடைய சோம்பல், ஆன்மீக அலட்சியம் போன்றவற்றால் நாம் செய்த தவறுகள், பல்வேறு நேரங்களில் இந்த சோம்பேறித்தனம் என்பது நம்மை வதைத்துக் கொண்டுதான் இருக்கின்றது. இன்று செய்யலாம், நாளை செய்யலாம், இன்று அல்லது நாளை, பிறகு பார்த்துக் கொள்ளலாம், இரண்டையும் சேர்த்து நாம் படிக்கலாம், அல்லது நாளை சேர்த்து நாம் 150 மணியாக சொல்லிக் கொள்ளலாம் என்று ஆன்மீகத்தில் அலட்சியம், நம்முடைய சோம்பேறித்தனத்தினால் கடவுளுடைய அருளை ஆசிரை பெற தவறிய தருணங்களை நினைத்து பார்ப்போம். என்னுடைய சோம்பேறித்தனம் என்னுடைய முயற்சிக்கு, என்னுடைய வெற்றிக்கு எவ்வாறு தடையாக இருக்கிறது என்பதை நினைத்து பார்த்து உண்மையாகவே மனம் வருந்துவோம் அன்பார்ந்தவர்களே. அந்த சோம்பலிலிருந்து ஆண்டவர் விடுவிக்க நமக்கு அழைப்பை விடுக்கின்றார். நம்பிக்கை இழந்து தற்கொலை எண்ணங்களால் நாம் இருந்த தருணங்களை சற்று நினைத்து பார்ப்போம். என்னடா இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு பதிலாக நான் இறந்து விடலாம் என்று நாம் வாழ்க்கையின் மீது வெறுப்பை உமிழ்ந்த தருணங்களை நினைத்து பார்ப்போம். என் மகனே, என் மகளே, நீ வாழ்கின்ற வாழ்க்கை உன்னதல்ல, என்னுடையது. நான் கொடுத்த வாழ்க்கை, நான் கொடுத்த வாழ்வு, நான் கொடுத்த உயிர் மூச்சு உனக்குள் இருக்கிறது. அதை எடுக்கின்ற உரிமை உனக்கு இல்லை என் மகனே, மகளே என்று நம்மை பார்த்து சொல்லுகின்றார். ஆனால் அந்த உயிரை எடுக்க நம்முடைய எண்ணங்கள் எத்தனை முறை தூண்டி இருக்கிறது சிந்தித்து பார்ப்போம். அந்த தற்கொலை எண்ணங்களை நாம் நினைத்த தருணங்களை நினைத்து பார்த்து
வாழ்க்கையின் மீது ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இருந்த தருணங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்துவோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு நம்பிக்கையும் வலுவையும் ஊட்டுகின்ற ஆண்டவர் நம்மோடு தான் இருக்கின்றார். நமக்கு வலுவை ஊட்டி கொண்டுதான் இருக்கின்றார். அந்த ஆற்றலை, அந்த நம்பிக்கையை நாம் நமதாக்கி கொள்ள தயாராக இருக்கின்றோமா? நம் பாவங்களை நினைத்து பார்த்து ஆண்டவரிடம் வருவோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரிடம் திரும்புவோம். சமுதாயத்துக்கு எதிராக நாம் செய்த பாவங்களை நினைத்து பார்ப்போம். ஏழைகளை புறக்கணித்தது, அநீதியை பார்த்தும் மௌனமாக இருந்த தருணங்களை நினைத்து பார்ப்போம். நம்மிடையே இருக்கின்ற ஏழைகள் ஒவ்வொருவரையும் தாழ்வானவர்கள், அவர்கள் தீண்டத்தகாதவர்கள், அல்லது அவர்கள் இவர்கள் இதை சார்ந்தவர்கள் அதை சார்ந்தவர்கள், அவர்களிடம் நாம் பேசக்கூடாது, இவர்களிடம் பேசக்கூடாது என்று நம்மை நாமே குறுகிய வட்டத்திற்குள் அடைத்துக் கொண்ட தருணங்களை நினைத்து பார்ப்போம். நமக்குள் தலை ஓங்கி இருக்கின்ற அந்த நான் என்கின்ற எண்ணங்களை நினைத்து பார்ப்போம். எனது சமூகம், எனது குடும்பம் என்கின்ற எண்ணத்திலிருந்து நாம் விடுபட்டவர்களாக அத்தகைய சூழ்நிலையில் வாழ்ந்த பொழுதெல்லாம் அதற்கு மன்னிப்பை வேண்டியும் இந்த நேரத்தில் நாம் இரக்கத்தை வேண்டுவோம். அநீதியை பார்த்தும் மௌனம் காத்த நேரங்கள், இது தவறு என்று தெரிந்தும் கூட அதற்காக குரல் எழுப்பாமல், எங்கே என்னுடைய குடும்பம் பாதிக்கப்படுமோ, என்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுமோ, என்னுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுமோ என்று அநீதியை பார்த்தும் ஓரமாக ஒதுங்கி சென்ற தருணங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்துவோம். ஒவ்வொரு தவறையும் உருக்கமாக நினைத்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. ஆண்டவர் நம்முடைய உடைந்த நொறுங்கிய உள்ளத்தை தான் அவர் எதிர்பார்க்கின்றார். அந்த உடைந்த நொறுங்கிய உள்ளத்தை அவருடைய இரத்தத்தினால், அவருடைய தண்ணீரினால் தொட்டு நலமாக்க இருக்கின்றார். அந்த இரத்தம் நம்முடைய உள்ளத்தை நலமாக்க ஆண்டவரிடம் இரக்கத்தை வேண்டுவோம். பிறரை இகழ்ந்து பாகுபாடு காட்டியதை நினைத்து பார்த்து மனம் வருந்துவோம். உண்மை பேசாமல் பயந்து ஓடிய தருணங்களை நினைத்து பார்ப்போம். மனிதருக்காக அல்லது ஏதேனும் ஒன்றிற்காக நான் உண்மையை மறைத்து பொய்யை முன்னிறுத்திய தருணங்களை நினைத்து பார்த்து அவைகளுக்காக மனம் வருந்துவோம். பிறரின் கண்ணீருக்கு உணர்வற்றவர்களாக இருந்த நேரத்தை நினைத்து பார்ப்போம். பிறர் நம்மிடம் பார்த்து கண்ணீர் வடிக்கின்ற பொழுது அந்த கண்ணீருக்கு மதிப்பை கொடுக்காதவர்களாக, அந்த கண்ணீருக்கு உணர்வற்றவர்களாக நாம் இருந்த தருணங்களை நினைத்து பார்ப்போம். என்னை மன்னித்து விடுங்கள், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டேன் என்று நம்மிடம் பிறர் வேண்டுகின்ற பொழுது அந்த மன்னிப்பை நாம் முழுமையாக ஏற்று அவருடைய கண்ணீரை துடைத்து, கவலைப்படாதே என் மகனே என் மகளே என்று ஆண்டவர் சொல்வது போல நாம் அவர்களுக்கு சொல்லி இருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். நம்முடைய தவறுகள் ஒவ்வொன்றையும் நினைத்து பார்த்து மனம் வருந்துவோம். ஊழல், லஞ்சம் போன்றவற்றால் நாம் செய்த தவறுகளை நினைத்து பார்ப்போம். ஏழைகளின் உரிமைகளை பறித்த நேரங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்துவோம். ஏழைக்கு கிடைக்க வேண்டியதை நான் தட்டி பறித்த, அல்லது என்னுடைய பணத்தினால், என்னுடைய செல்வாக்கினால் ஏழைகளுக்கு செல்ல வேண்டியதை நான் பறித்திருந்தேன் என்றால் அவைக்காக மனம் வருந்துகள் அன்பார்ந்தவர்களே. பொய் சாட்சியம் யாருக்காவது நாம் சொல்லியிருந்தோம் என்றால் அதை குறித்தும் மனம் வருந்துவோம். பொய் சாட்சியம், சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புதல் போன்ற செயல்களை நாம் செய்திருந்தோம் என்றால் அவைகளுக்காகவும் மனம் வருந்துவோம். பெண்கள், குழந்தைகள் மீது அநீதியை தொடுத்த நேரங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்துவோம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற பெண்களிடம் நான் கண்ணியமானவனாக, உண்மையானவனாக இருந்திருக்கின்றேனா, அல்லது அவர்களை உடல் அளவிலும் மனதளவிலும் துன்புறுத்தக்கூடியவனாக இருந்திருக்கின்றேனா, நம்முடைய பெண் பிள்ளைகளை சரியான முறையில் வளர்த்திருக்கின்றேனா? சிந்தித்து பாருங்கள். அவர்களை காயப்படுத்திய, அவர்களை வேதனைப்படுத்திய நேரங்களை நினைத்து பார்த்து அவற்றிற்காக மனம் வருந்துவோம். நம்மிடம் வருகின்ற இந்த அகதிகள், நோயாளிகளை புறக்கணித்திருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். வீடற்றவர்கள் அல்லது சொந்த பந்தத்தை இழந்தவர்கள் நம்மிடம் வருகின்றவர்களை நாம் வாஞ்சியோடு அரவணைத்திருக்கின்றோமா? அல்லது இங்கே வரக்கூடாது, இங்கே இருக்கக்கூடாது என்று அவர்களை விரட்டி இருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். அத்தகைய நேரங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்துவோம். நம்முடைய வீடுகளில் இருக்கின்ற அந்த நோயாளிகளை நாம் முழுமையாக மதித்து அவர்களுடைய உணர்வுகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோமா? அல்லது சும்மா ஓரமாக கிட, நான் கொடுப்பதை மாத்திரம் சாப்பிடு, நான் சொல்வதை மாத்திரம் செய் என்று அவர்களை ஒரு மூன்றாவது மனிதராக வீட்டில் ஒதுக்கி வைத்திருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வீட்டில் இருக்கின்ற நோயாளிகளை கவனித்துக் கொள்ளாமல் அவருடைய உரிமைகளை பறித்த நேரங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்துவோம். அன்பார்ந்தவர்களை, மனம் வருந்துவோம். திரு அவைக்கு எதிராக நாம் செய்த தவறுகளை நினைத்து பார்ப்போம். ஒருமைப்பாட்டை குலைத்த செயல்கள், விமர்சனம், பழி சுமத்துதல் பிறர் மீது, அருட் சகோதரர்கள் மீதோ, அருட்கண்ணியர்களின் அருட்தந்தையர்கள் மீதோ, அருட் சகோதரர்கள் மீதோ நாம் வீசிய அந்த விமர்சனங்கள், பழி சொற்கள், அவைகளை நினைத்து பார்த்து மனம் வருந்துவோம்.
நமக்கு என்று கொடுக்கப்பட்ட அந்த சேவையில் அலட்சியமாக இருந்தோம் என்றால் அந்த நிலையை நினைத்து பார்த்து மனம் வருந்துவோம். அன்பில்லாத அணுகுமுறை, பிறரிடம் நாம் செல்லுகின்ற பொழுது அந்த அன்பு இல்லாமல் ஒரு கடமைக்காக பிறரிடம் சென்றிருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். ஜெபிக்க தவறிய நேரங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்துவோம். திருப்பலியில் அலட்சியமாக இருந்த நேரங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்துவோம். திருச்சபையின் போதனைகளை புறக்கணித்த நேரங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்துவோம். குருக்கள் அருட்சகோதரிகளை பற்றி பழிசொல் சொல்லிய நேரங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்துவோம். ஒருமைப்பாட்டை உடைக்கும் குழுவாதத்தில் நான் இடம்பெற்றிருந்தேன் என்றால் அதற்காக மனம் வருந்துவோம். சேவையில் சுயநலத்தோடு நான் தான் என்னுடைய பெயர் முன்னிற்க வேண்டும், அல்லது நான் செய்கின்ற செயல்கள் முன்னிறுத்த வேண்டும், என்னை பிறர் போற்ற வேண்டும், மதிக்க வேண்டும் என்று நம்மை முன்னிறுத்துகின்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கின்றோமா? ஆலய பணியாக இருக்கட்டும், அல்லது நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையாக இருக்கட்டும், அவைகளில் எல்லாம் நான் என்னை முன்னிறுத்தி இருக்கின்றேனா, அல்லது ஆண்டவரை முன்னிறுத்தி இருக்கின்றேனா? சிந்தித்து பாருங்கள். என்னை முன்னிறுத்த வேண்டும், என்னை பிறர் மதிக்க வேண்டும், எனக்கு நன்றி சொல்ல வேண்டும், என்னை பிறர் பாராட்ட வேண்டும் என்று நான் கோவில் காரியங்களை செய்கின்றேனா? எப்பொழுது அந்த பாராட்டு கிடைக்கவில்லையோ, எப்பொழுது அந்த பிறர் நம்மை குறித்து பேசவில்லையோ, அப்பொழுதே நான் அந்த இடத்தை விட்டு அல்லது அந்த பணியை விட்டு விலகி விடுகிறேன் என்று எண்ணத்தோடு நான் வாழ்ந்திருக்கின்றேனா? சிந்தித்து பாருங்கள். ஆண்டவரை மாட்சிப்படுத்தாமல் நம்மை மாட்சிப்படுத்திய நேரங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்துவோம். மனித வாழ்வுக்கு எதிரான பாவங்களை நினைத்து பார்த்து இப்பொழுது மனம் வருந்துவோம். கடவுள் நமக்கென்று கொடுத்த அந்த கருவை நாம் கணைத்திருக்கின்றோமா? கருக்கலைப்பில் நாம் ஈடுபட்டிருந்தோம் என்றால் அந்த தவற்றையும் நினைத்து பார்த்து மனம் வருந்துவோம். உயிரை இழக்கும், பிறருடைய உயிரை இகழும் மனப்பான்மையோடு நாம் வாழ்ந்திருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். வார்த்தைகளினால் மன அழுத்தம் பிறருக்கு ஏற்படுத்தி இருக்கின்றோமா? நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய சொற்களினால் பிறருக்கு மன அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். இயற்கை பலங்களை நாம் அழித்திருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். முதியோர், நோயாளிகளை சுமையாக கருதி இருக்கின்றோமா? இவர்கள் எதற்கு வாழ்கிறார்கள்? இவர்கள் எல்லாம் ஏன் இன்னும் உயிரோடு இருந்து என் உயிரை வாங்கி கொண்டிருக்கிறார்கள்? சீக்கிரம் செத்து தொலைய வேண்டியது தானே, நீலாம் எதற்கு இருக்கிறாய் என்று நம் வீட்டில் இருக்கின்ற அந்த நோயாளிகள், முதியவர்கள், உடல்நலமற்றவர்களை பார்த்து நாம் சொல்லி இருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். ஆண்டவரே, அந்த தவற்றிற்காக மனம் வருந்துவோம். மந்திரம், ஜோதிடம், சூனியம், ஜாதகம் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோமா? மந்திரம், ஜோதிடம், சூனியம், ஜாதகம் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். பல நேரங்களில் புறசக்திகளின் மீது நேரம் பார்ப்பது, சகுனம் பார்ப்பது, காலம் பார்ப்பது போன்ற செயல்களில் நாம் முழுமையாக ஈடுபட்டிருக்கின்றேனா? சிந்தித்து பாருங்கள். அந்த தவறுக்காக மனம் வருவோம். ஒரு சூனியத்தினால், ஒரு மையினால் பிறரை மயக்கி விடலாம், பிறரை ஜெயித்து விடலாம் என்று சாத்தானுக்கு நம்மை முழுமையாக அடிமையாக்கி அவன் பின்னால் ஓடி இருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. அந்த நேரங்களை நினைத்து பார்த்து மனம் வருதுகள். நிரந்தரமான கோபம், யார் மீதாவது நாம் நிரந்தரமான கோபத்தை கொண்டிருக்கின்றோமா? நான் செத்தாலும் என்னுடைய சாவை பார்க்க, என்னுடைய முகத்தை பார்க்க நீ வரக்கூடாது, நான் செத்தாலும் என் வீட்டுப்படியை நீ ஏறக்கூடாது என்று நம்முடைய சொந்தங்களின் மீது, நம்முடைய பிள்ளைகளின் மீது, நம்முடைய உறவுகளின் மீது நான் கோபம் கொண்டிருக்கின்றேனா? தீராத கோபம். அந்த கோபத்தை போக்கியரிட வேண்டுமாய் கடவுளிடம் வேண்டுவோம். என் சகோதரியை, என்னுடைய பிள்ளைகளை மன்னிக்கக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையை தாருமப்பா என்று இந்த நேரத்தில் வேண்டுவோம். அப்பா, நாங்கள் செய்த தவறுகள் எண்ணிக்கை நீண்டு கொண்டே செல்கின்றது. அப்பா, இந்த தவறுகளில் இருந்து எல்லாம் எத்தகைய செயல்களை செய்த இந்த நேரங்களை நினைத்து பார்த்து நாங்கள் மனம் வருந்துகிறோம். இவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாருமப்பா என்று ஆண்டவரிடம் நாம் மன்னிப்பை வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களே, பிறரை சார்ந்து வாழ்தல், எனக்கு என்று கடமைகள் இருந்த பொழுதும் என்னுடைய சொந்தங்களை சார்ந்து அவர்கள் பணம் கொடுப்பார்கள், இவர்கள் செய்வார்கள், அவர்கள் கொடுப்பார்கள் என்று பிறரை மாத்திரமே நான் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? என்னுடைய கடமைகளை பிறர் மீது சுமத்திருக்கின்றேனா? என்னுடைய மனைவியை, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய உறவினர்களை பார்த்துக் கொள்கின்ற அந்த பொறுப்பை நான் பிறர் மீது திணித்திருக்கின்றேனா? சிந்தித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. அந்த தவற்றிற்காக மனம் வருந்துவோம். இரக்கமற்ற தீர்ப்பு, யார் மீதாவது நாம் இரக்கமற்ற தீர்ப்பை கொடுத்திருக்கின்றோமா? இவர்கள் இந்த தவறை செய்யாமல் இருந்த பொழுதும் கூட நீ இந்த தவறை செய்தால் எனவே நீ தான் இந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று
இரக்கமற்ற தீர்ப்புகளை யாருக்காவது நாம் கொடுத்திருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். அவர்கள் தவறே செய்திருக்கின்றார், அவர்கள் பாவமே செய்திருக்கலாம், ஆனால் அதற்காக நான் எத்தகைய தண்டனையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன்? சிந்தித்து பாருங்கள். இரக்கமற்ற தீர்ப்பை ஒருபொழுதும் என் ஆண்டவர் கொடுக்கவில்லை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இரக்கமும் கனிவும் நிறைந்த தீர்ப்பை தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைய நாளில் நாம் வாசிக்கிட்ட அந்த வார்த்தை கூட அதை தானே நமக்கு சொல்லுகின்றது. உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய தீச்செயல்கள் கடும் சிவப்பாய் இருந்தாலும் நான் உறைபனி போல வெண்மையாக மாற்றுவேன். உன்னுடைய பாவங்கள் ரத்தம் போல் இருந்தாலும் அவைகளை நான் பஞ்சை போல வெண்மையாக்குவேன் என்று சொல்லுகிறார் அல்லவா? அந்த இரக்கம், அந்த கனிவு என் மனதில் இருக்கின்றதா? அந்த பாவங்களை நான் பிறருக்கு மன்னித்து அவர்களையும் வாஞ்சியோடு அணைத்துக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எனக்கு இருக்கிறதா என்று சிந்தியுங்கள். அப்பா, எங்கள் பாவங்களை மன்னியும் என்று ஆண்டவரிடம் வேண்டுவோம். நமக்காக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த ஆண்டவரை உற்று நோக்கி, என் பாவங்களை மன்னியும், எனக்காக தானே இந்த சிலுவை, எனக்காக தானே இந்த முள்முடி, எனக்காக தானே இந்த கசையடி, எனக்காக தானே இந்த ஆணிகள், எனக்காக தானே இந்த விழாவில் ஈட்டியில்லா குத்தப்பட்டு, அப்பா என்னுடைய தவறுகளை மன்னியும், என்னுடைய பாவங்களை போக்கும் என்று ஆண்டவரிடம் வேண்டி புது பிறப்பானவர்களாக நாம் மாற முயற்சி செய்வோம். அன்பார்ந்தவர்களை, பிறருடைய தவற்றில் மகிழ்ந்திருந்தால் அந்த நேரத்தையும் நினைத்து பார்த்து மனம் வருந்துவோம். குடியிருப்பவர்களை துன்புறுத்தினால் அந்த தவற்றிற்காக மனம் வருந்தும். நம்முடைய வீட்டில் யாராவது குடித்தனம் இருந்திருந்தார்கள் என்றால் அவர்கள் செய்கின்ற செயல்கள் அல்லது அவர்களை துன்புறுத்தி காயப்படுத்தி வலிகளை உண்டாக்கி அவருடைய ரத்தத்தை உறிஞ்சிய நேரங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்துவோம். என்னுடைய வீட்டில் இவர்கள் குடியிருக்கிறார்கள், அதனால் நான் அவர்களை துன்புறுத்தி வேதனைப்படுத்தி அதில் நான் மகிழ்ச்சி காண்கிறேன் என்று அந்த போன்ற தருணங்களில் நான் வாழ்ந்திருந்தேன் என்றால் அந்த தவற்றிற்காக மனம் வருந்துவோம். அன்பார்ந்தவர்களே, பிற சக்திகளை, பிற கடவுள்களை தேடி சென்ற நேரங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்துவோம். இப்பொழுது நாம் சொன்ன ஒவ்வொரு தவற்றையும் நினைத்து பார்த்து மனம் வருந்துவோம். அன்பார்ந்தவர்களே, கடவுள் இப்பொழுது நாம் சொன்ன தவறுகளையும் சொல்ல மறந்த தவறுகளையும் உண்மையாகவே மன்னிக்க அவளோடு காத்திருக்கின்றார். அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் அந்த உடைந்த நொறுங்கிய உள்ளம் மாத்திரமே. அந்த உடைந்த நொறுங்கிய உள்ளத்தோடு என் ஆண்டவரிடம் செல்ல நான் தயாராக இருக்கின்றேனா? அன்பு இயேசுவே, உடைந்து போய் இருக்கும் என் இதயத்தை உம்மிடம் தருகிறேன். என் மன காயங்களை தொட்டு குணப்படுத்தும். கடந்த கால கசப்புகளில் இருந்து விடுதலை தாரும். நீர் என்னோடு இருக்கின்றீர். என் நம்பிக்கை நீதான் என்பதை நான் உணர்ந்து கொள்ள செய்தருளும். உமது சிலுவை நிழலில் எனக்கு அமைதி தாரும் அப்பா இயேசுவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து ஆண்டவரை புகழ்ந்து ஒரு பாடலை பாடுவோம். ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கிறேன் என்று ஆண்டவரை நாம் ஆராதித்து நம்முடைய பாவங்களுடைய மன்னிப்பை மீண்டும் தொடர்வோம். ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கின்றேன். அனைவரும் உற்சாகமாக ஆண்டவரை நோக்கி நாம் பாடுவோம். நம் பாவங்களை அவர் மன்னிக்கின்றார், நம்முடைய துன்பங்களை அவருடைய தோள்களில் தாங்கிக் கொள்கின்றார். அந்த எண்ணத்தோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு நாதா, உம்மை ஆராதிக்கின்றேன். உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு நாதா, உம்மை ஆராதிக்கின்றேன். உம்மை ஆராதிக்கின்றேன். இல்ல வேண்டாம், இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு தான்.
சார் நீங்க பாருங்க. ஆராதிக்கின்றேன், மெய்யாகவே உம்மை தன்னை ஆராதிக்கின்றேன். மென்மையான அப்பம் தந்தீர் ஆராதிக்கின்றேன், மெய்யாகவே உம்மை தன்னை ஆராதிக்கின்றேன். கருணை நாளையே ஆராதிக்கின்றேன், தூய ஆன்ம உணவே ஆராதிக்கின்றேன். கருணை நாளையே ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன், அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ஆண்டவர் நம் முன் எழுந்தருள இருக்கின்றார். நம்முடைய பாவங்கள் ஒவ்வொன்றும் நினைத்து பார்த்து மனம் வருந்தினோம். இப்பொழுது ஆண்டவர் நம் மத்தியில் வர இருக்கின்றார். நம்முடைய பாவங்களை போக்க இருக்கின்றார். அவர் நம் பாவங்களை போக்கி நமக்கு முழுமையான ஆசீர்வாதத்தை தர இருக்கின்றார். அந்த ஆசீர்வாதத்தை பெற நாம் தயாராக இருக்கின்றோம். ஆசீர்வதித்து பாருங்கள். புனித பாத்திரேபியோ இவ்வாறு சொல்கின்றார்: ஜெபியுங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், கவலைப்படாதீர்கள். கவலைப்படுவதால் பயன் ஏதும் இல்லை என்று சொல்கின்றார். நாம் கவலைகளினால் நம்முடைய உள்ளத்தை நாம் நொறுக்கிக் கொண்டு நாம் மீண்டும் மீண்டும் வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பதனால் ஒருபொழுதும் நாம் மீட்படைய மாட்டோம் என்பார்களே. அவைகளிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும். நம்பிக்கையோடு, தன்னம்பிக்கையோடு, என் ஆண்டவர் என்னை மன்னிப்பார், என்னை ஏற்றுக்கொள்வார், நான் அவரிடம் திரும்புகிறேன் என்று அந்த ஊதாரி மைந்தனை போல என் தந்தையிடம் செல்வேன் என்று சொன்னது போல நாமும் நம் தந்தையிடம் திரும்பி வருவோம். நம் பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கின்றார். இப்பொழுது நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரும் விதத்தில் நித்திய ஸ்துதிக்குரிய என்ற பாடலை பாடி அவரை நாம் நம் முன் வரவேற்று பிறகு ஒரு பாடலை பாடி நம்முடைய இறுதி ஜெபத்திற்குள் நாம் செல்வோம்.
Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அன்புக்குரியவர்களே, இதோ நம் முன் எழுந்தருளி இருக்கின்ற நம் ஆண்டவரை உற்று நோக்குவோம். நம்முடைய வாழ்க்கை உடைந்து போய் இருக்கலாம், நொறுங்குண்டு இருக்கலாம், பயனற்றதாக இருக்கலாம். ஆனால் என் மகனே, என் மகளே, என் பார்வையில் நீ விலையேற பெற்றவள், விலையேற பெற்றவன் என்று நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்ற அந்த ஆண்டவரை உற்று நோக்குங்கள். நம்முடைய பாவங்களுக்கு முழுமையாக மன்னிப்பு கொடுத்த அந்த ஆண்டவரை நாம் அப்பா தந்தையே என்று அழைத்து அவரை நாம் போற்றி துதிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் நம் மீது காட்டிய அன்புக்கு ஈடாக நாம் எதை கொடுக்க முடியும்? நம்முடைய அன்பை மாத்திரமே மீண்டும் கொடுக்க முடியும். எனவே அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் என்று நம் ஆண்டவரை நாம் போற்றி துதித்து அவரை பாடி புகழ்ந்து நாம் இறுதி ஜெபத்திற்குள் நுழைவோம். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆராதிப்பேன், அன்பு கூறுவேன், ஆராதனை 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 அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் இதுவரையில் உதவினீரே, எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே, உம்மை முழு ஆராதிப்பேன்,
முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை அவர் தாங்கிக் கொண்டார். அவருடைய தோள்களில் நம்முடைய பாவங்கள் இருக்கின்றது. அதனால் நம்பிக்கையோடு துணிவோடு ஆண்டவரை நோக்கி நாம் பாடுவோம். அவர் நம் காயங்களை குணமாக்குகின்றார். அவர் தருகின்ற அந்த ஆறுதலை ஏற்றுக்கொண்டவர்களாக உருக்கமோடு ஆண்டவரை நோக்கி, என்னை கண்டீரே நன்றி ஐயா என்று, எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா என்று துதித்து அவரை பாடுவோம். என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆழமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆழமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. நம் ஆண்டவர் நம்முடைய உடல் சுகத்தை மாத்திரமல்ல, நம்முடைய உள்மன காயங்களை அகற்றி நமது உள்ளத்திற்கும் சுகம் தருகின்றவராக இருக்கின்றார். நம் காயப்பட்ட உள்ளம், நோயுற்ற உள்ளம், சிந்தனைகள் அழுக்குண்ட அந்த சிந்தனைகள் அனைத்தையும் குணமாக்கி நலமாக்கி அவரோடு ஒன்றித்து அழைக்கின்ற அந்த ஆண்டவரை நோக்கி, யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா என்று அவரை நோக்கி உருக்கமாக சத்தமாக பாடுவோம். யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. கூறுவேன் இன்னும் அதிகமாய் இன்னும் ஆழமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆழமாய் அன்பு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஒரு பலத்தோடு அன்பு கூறுவேன்.
ஹalleluya ஹalleluya praise the lord praise the lord praise the lord praise the lord. அன்புக்குரியவர்களே, இதோ நம் முன் எழுந்தருளியிருக்கின்ற நற்கருணை ஆண்டவரிடம் இந்த இறுதி ஆசிரை பெற இருக்கின்றோம். எனவே அனைவரும் முழந்தால் படியிடுவோம். நம்முடைய உள்மன காயங்கள் ஆற வேண்டுமாய், நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டுமாய் நொறுங்கிய உடைந்த உள்ளத்தோடு அவர் முன் முழந்தாளிடுவோம். அவர் முன் முழந்தால் படியிட்டு நாம் வேண்டுகின்ற பொழுது நம் வேண்டுதல்கள் ஒருபொழுதும் புறக்கணிக்கப்பட போவதில்லை என்பார்ந்தபடி அந்த நம்பிக்கையோடு அவர் முன் முழந்தால் படியிடுவோம். நம்முடைய வாழ்க்கையை இருளடைந்து போயிருக்கலாம், ஆனால் ஒரு வெளிச்சம், ஒரே ஒரு ஒளிக்கற்றை அந்த ஜன்னலின் வழியாக வந்தாலே போதும், அந்த அறை முழுவதுமே வெளிச்சப்படும். எனவே நம்முடைய முழு கதவையும் நம்மால் திறக்க முடியாவிட்டாலும் அந்த மனக்கதவு, அந்த ஜன்னலையாவது நாம் திறந்து வைப்போம். அந்த ஜன்னலின் வழியாக ஆண்டவருடைய அருளாசிர் உள்ளே நுழைகின்ற பொழுது நம் உள்ளம் முழுவதுமே ஒளி பெற்றதாக மாறிவிடும். நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மை பெற்றவர்களாக, புது வலுவை பெற்றவர்களாக, ஆசீர்வாதத்தை பெற்ற மக்களாக இன்று நாம் வீடு திரும்ப இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே. எனவே அதை மனதில் கொண்டவர்களாக இந்த ஜெபத்திற்குள் முழுமையாக நுழைவோம். அப்பா, எத்தனை தோல்விகள், எத்தனை துரோகங்கள், எவ்வளவு வேதனைகள் அப்பா, முடியவில்லை. என்னுடைய சுமைகளோடு, என்னுடைய கண்ணீரோடு, என்னுடைய பாவங்களோடு முன் முழந்தால் படித்திருக்கிறேன் அப்பா. என்னை தொடும், என்னை ஆசீர்வதியும், என் பாவங்களிலிருந்து என்னை குணமாக்கும், என்னை வாஞ்சியோடு அணைத்துக் கொள்ளும் அப்பா. அந்த ஊதாரி மைந்தனை நோக்கி ஓடி சென்று அவனை கட்டி தழுவி முத்தமிட்டு அவனுக்கு புதிய ஆடையை அணிவித்து அவனுடைய காலுக்கு மிதியடியும் விரலுக்கு மோதிரமும் அணிவித்தீரே அப்பா. இதோ முன் மனம் மாறி மனம் உடைந்து நொறுங்கி வந்திருக்கின்ற உன் பிள்ளை என்னை ஆசீர்வதியும். என்னை நோக்கி ஓடி வாருங்கப்பா, என்னை தொடுங்கள், என்னை ஆசீர்வதியுங்கள், என் பாவங்களிலிருந்து என்னை குணப்படுத்துங்கள். என் பாவங்கள் என் கழுத்தை நெரிக்கின்றன, என் பாவங்கள் என்னுடைய மனதை கசக்குகின்றன. அந்த வழிகளிலிருந்து, அந்த குற்ற உணர்ச்சிகளில் இருந்து என்னை விடுவித்து எனக்கு விடுதலையை தாரும், புதிய ஆடையை தாரும் அப்பா. புதிய மிதியடியை எனக்கு கொடுத்து நான் உன் பாதையில் நடக்க தேவையான அருளையும் ஆசிரையும் பாதுகாப்பையும் தருவீராப்பா. கடந்து போவதே வாழ்க்கை என்பதை நான் உணர்ந்து கடந்த காலத்திலே நான் மூழ்கி கிடக்காமல் நிகழ்காலத்திற்குள் திரும்ப எனக்கு ஆற்றலை தாருங்கள் அப்பா. உள்ளங்களை நேசியுங்கள் என்றவரே, நாங்கள் எங்களோடு இருக்கின்ற அந்த உள்ளங்களை நேசிக்க ஆற்றலை தாருங்கப்பா. அந்த ஒவ்வொரு உள்ளத்தையும் நாங்கள் நேசித்து அவைகளை மதித்து அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை தாருங்கள் அப்பா. வலிகள் நம்மை வலிமையாக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் வலிகளோடும் வேதனைகளோடும் வாழுகின்ற பொழுது நாம் செதுக்கப்படுகின்றோம், வலுவாக்கப்படுகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. கடவுள் நம்மை புயல்கள் நிறைந்த, அலைகள் நிறைந்த கடலிலே பயணிக்க வைக்கலாம். ஆனால் கவலைப்படாதீர்கள், நம்முடைய படகு முழுகி போவதற்காக அது நம்மை பயணிக்க வைக்கவில்லை. மாறாக ஒரு சிறந்த மாலுமிகளாக, அந்த புயலை எதிர்கொண்டு செல்லக்கூடிய ஒரு சிறந்த மாலுமிகளாக நம்மை மாற்றுவதற்காகவே நம் வாழ்க்கை என்னும் கப்பலை துன்பக் கடலில் மிதக்க வைக்கின்றார், துன்ப புயலை எதிர்கொள்ள வைக்கிறார் என்பதை மறந்துவிடாதீர்கள். நம்முடைய துன்பங்கள், நம்முடைய வழிகள் அனைத்தும் நம்மை வலுப்படுத்துவதற்காகவே என்பதை உணர்ந்தவர்களாக, அப்பா, என்னுடைய வழிகளையும் துன்பங்களையும் தாங்கி எதிர்கொண்டு செல்ல தேவையான சக்தியையும் ஆற்றலையும் தாருங்கள் அப்பா. ஒரு காலம் ஒரு சிறந்த மருந்து என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த காலம் தரும் அந்த ஆற்றுதலை, இந்த காலம் தருகின்ற அந்த மருந்தை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய உள்மன காயங்களிலிருந்து, கடந்த கால வழிகளிலிருந்து, கடந்த கால துரோகங்களிலிருந்து மீண்டு வந்து புதிய வாழ்க்கை, புதிய நாளை தொடங்க தேவையான அருளையும் ஆசிரையும் தாருங்கள் அப்பா. ஆறாத காயத்தின் வழி மற்றும் படு பிறருக்கு பாடமாக அமைய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம் அப்பா. நாங்கள் கடந்து வந்த அந்த பாதைகள், நாங்கள் சந்தித்த அந்த வழிகள், நாங்கள் பட்ட அந்த படுகள், அவைகளோடும் நான் நம்பிக்கையோடு வாழ்கின்ற பொழுது பிறருக்கு அவை பாடமாக அமையும். நான் நம்பிக்கையோடு உம்மிடம் வருகின்ற பொழுது நான் பெறுகின்ற வெற்றி பின்னால் வருகிறவர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம் அப்பா. எங்களை ஆசீர்வதியும். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் எத்தீங்கிற்கும் அஞ்சினேன், காரணம் நீர் என்னோடு இருக்கிறீர் அப்பா, நீர் என்னோடு இருக்கின்றேன். நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை மறப்பதும் இல்லை என்று சொன்னவர் நம்மோடு இருக்கின்றார், நம்மை ஆசீர்வதிக்கின்றார், நம்மை தொடுகிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உள்ளம் உடைந்தவருக்கு அருகிலேயே ஆண்டவர் இருக்கின்றார். நம்முடைய உள்ளம் உடைந்து நொறுங்கி போயிருக்கலாம், அதன் அருகில் என் ஆண்டவர் இருக்கிறார், என் தேவன் என்னோடு இருந்து எனக்கு வலுவூட்டுகிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், உதவி எனக்கு எங்கிருந்து வரும் என்றேன்.
உதவி எனக்கு ஆண்டவரிடமே வரும். இது மழையாக எழுந்தருளிருக்கின்ற இந்த ஆண்டவரை நோக்கி நம் கண்களை உயர்த்துவோம். உதவி அவரிடமிருந்து வரும். நம்மை வலுப்படுத்தும், நம் பாவங்களிலிருந்து நம்மை கழுவி தூய்மையாக்கும். நாம் தூய்மையாகும், பெண் பணியிலும் உரைப்பணியிலும் வெண்மையாகும். பஞ்சை விட தூய்மையானவர்களாக நாம் மாறுவோம். நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்கின்ற பொழுது அந்த உள்ளத்திலே என் ஆண்டவரும் வந்து தங்குவார் என்பதை மறந்து விடாதீர்கள். சோதனை நேரங்களில் ஆண்டவர் நம்மை கைவிட்டதாக நாம் நினைக்கலாம். என் ஆண்டவர் என்னுடைய குரலை கேட்கவில்லை என்று பல நேரங்களில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஒன்றை மறந்து விடாதீர்கள், துன்ப நேரத்திலும் சோதனை நேரத்திலும் ஆண்டவர் நம்மை தனியாக நடக்க விடுவதில்லை. அவர் நம்மை அவருடைய கரங்களில் தாங்கிக் கொண்டு அவர் நடந்து செல்கின்றார். அவர் நம்முடைய வழிகளுக்காக, காயங்களுக்காக அவர் நம்மை தூக்கி சுமந்து செல்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். நாம் தனியாக இல்லை என்பார்ந்தவர்களே. உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய சோதனைகள் அனைத்திலும் ஆண்டவருடைய கரம் உடன் இருக்கிறது. அதை உணர்ந்தவர்களாக நாம் ஆண்டவரிடம் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். சிலுவை என்பது ஒரு சுமை அல்ல அன்பார்ந்தவர்களே. சிலுவை என்பது ஒரு சுமை அல்ல, அது பரலோகத்தின் கதவை திறக்கக்கூடிய சாவி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய துன்பங்களின் வழியாக தான் என் ஆண்டவரை நான் சென்றடைந்தேன். இடுக்கமான வாயிலின் வழியாக நுழைந்தால் மாத்திரமே நான் விண்ணகத்தின் கதவருகில் செல்ல முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதை உணர்ந்தவர்களாக நம்முடைய பாவங்கள் அனைத்திற்கும் மனமுருந்தி இப்பொழுது சிறிது நேரம் மௌனமாக நாம் மன்னிப்பை வேண்டி மாண்புயர் கீதம் பாடி, அப்பா எங்கள் தவறுகளை மன்னித்து எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும் அப்பா நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நான் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. டீ முடிஞ்சுதுங்களா? இல்ல டீ முடிஞ்சு பூசியா? இல்ல டீ இல்லைங்களா?
அன்புக்குரியவர்களே, இப்பொழுது உடனடியாக திருப்பலியானது ஆரம்பமாக இருக்கின்றது. திருப்பலியில் முழுமையாக பங்கேற்று வீடு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஃபாதர் அவர் வந்துட்டாரடா. ஃபாதர் அவர் இல்லை, புதுசாக ஒருத்தர் வந்துருந்தாரு மைக்கேல். அவரை கூடு, பூசை இருக்குதுன்ட்டு. உடனே தானே சார் பூசை? பிரேக் எதா இருக்கா? பிரேக் எதா இருக்கா? அவர் ஃபாதரை வர சொல்கிற சீக்கிரம். நீங்கள் உங்களை இல்லை சார், அவனை சொல்லிட்டேன், தம்பிக்கிட்ட சொல்லிட்டேன், நான் உங்களுக்கு சொல்ல. அவனுக்கு போடு போடு போடு.